நிலா கிட்ட கொடுத்து இதை எப்படி பறக்க விடுறதுன்னு துளசி கிட்ட கேளுன்னு சொன்னா துளசி அத செஞ்சு காமிப்பா. சரி, ஓகே. துளசிய ஜனனிய பயமுறுத்தணும். அவதானே ரிமோட்டையே கண்ட்ரோல் பண்ணுவா. இது ஒரு சூப்பர் மாடல். இதுக்கு 2 ரிமோட் இருக்கு. குழந்தை கையில ஒரு ரிமோட் இருக்கும். தேவைப்படும் போது அந்த ரிமோட்டை வேலை செய்யாம நிறுத்திட்டு இன்னொரு ரிமோட் மூலமா நாம ஆபரேட் பண்ணணும். ஏய் அமராவதி, சூப்பர். ஒன்னு நாம நிலா கிட்ட கொடுத்து துளசி கிட்ட கொடுக்க சொல்லலாம். ஓரளவுக்கு பறக்க ஆரம்பிச்சதும் அந்த ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரிமோட்டை வச்சு நம்ம வேலை செய்யலாம். ஜனனியை இடிக்கிற மாதிரி போய் பக்கத்துல பறக்க விட்டோம்னா அவ பயத்துல ஓடுவாள்ல. அவளை ஓட வச்சு பயத்துல வழுக்கி கீழே விழணும். அமராவதி, நீ பெரிய சயின்டிஸ்ட் தான், அதுலயும் கிரிமினல் சயின்டிஸ்ட். இப்போ ஓகே, சூப்பர் ஐடியா. அமராவதி, கலக்கிட்டு போ. இது செஞ்சா கர்ப்பமும் களைஞ்சிடும், பழியும் பாவமும் அந்த துளசி மேல விழுந்துரும். ஒரே கல்லுல 2 மாங்காய். மா, ஒரே கல்ல 2 மாங்காய் இல்ல, ஒரு ட்ரோனு 2 ரிமோட். இப்போ துளசி ரிமோட்டை கட் பண்ணுங்க. அண்ணா, பண்ணிட்டா போச்சு. இப்ப இந்த ரிமோட்டை ஆபரேட் பண்ணுங்க. ஏங்க, இடிக்கிற மாதிரி போங்க. அண்ணே, இடிச்சா கூட தப்பு இல்ல, போங்க, இன்னும் கிட்ட போங்க. துளசி, கொஞ்சம் அந்த பக்கமா திருப்பி விடுமா? அந்த பக்கமா அனுப்பு. அண்ணே, இன்னும் பக்கத்துல போங்க, இன்னும் பக்கத்துல போங்க. பின்னாடி அனுப்பு. பவானி, ரிமோட் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அப்படியா? பேட்டரி போயிருக்குமோ? துளசி, பின்னாடி எடுத்துட்டு போ. துளசி, பின்னாடி இருங்க. ஜாஸ்திங்க பாருங்க. ஐயோ, கிட்ட போங்க. ஜனனி கீழே விழ வைங்க. இரு. நகருங்க, நகருங்க. துளசி, பின்னாடி இருங்க. ஜாஸ்திங்க பார்த்து எடுங்க. ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது. துளசி, 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 அந்த சைடு எடுத்துட்டு போ. எங்க இடிச்சாதான் அவ கீழே விழுவா. ஆமா, இரு. துளசி, பாத்து. ஜனனி, துளசி, நீ ஓடி வராத. துளசி, ஜனனி, பாத்து. துளசி, ஜனனி. துளசி, பாத்துமா, பாத்து. துளசி, 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 எழுந்திருமா. பாத்து நில்லு. துளசி. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜனனி? துளசிக்கு பதிலா நீ அங்க விழுந்திருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம நடந்துக்கிற. இல்ல, துளசி விழப்போறான்னு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். நீயும் துளசியும் ஒண்ணா? நீ இப்ப கன்சீவா இருக்கடா, மறந்துட்டியா என்ன? உண்மையா துளசி தான் கன்சீவா இருக்கா. ஓய், என்ன யோசிக்கிற? இன்னொரு தடவை தயவு செஞ்சு முட்டாள்தனமா இந்த மாதிரிலாம் பண்ணாத. துளசியை பிடிக்கிறதுக்கு எழுந்து ஓடுற, நீ விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா?
இது யூஷுவல் தானே. யாராவது விழுந்தா தடுக்கிறது தானே எதார்த்தம். நல்லா பேசுற ஜனனி. எல்லாம் ஜனனி ஜனனின்னு தாங்குறவங்க ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா வீட்டுல டிசப்பாயிண்ட் ஆயிட மாட்டாங்க. எங்க மருமகன் அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என் பாட்டி அவங்க வீட்டுக்காரரே வந்து உனக்கு குழந்தையா பிறக்க போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தியா கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அம்மாவுக்கு துளசியை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஒன்ன நல்லா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? நீ இப்ப கன்சீவா இருக்கறனால தானே? உண்மையான காரணமா அதானே? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சரி, நீ உட்கார். வா உட்கார். வா ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில யாருக்கும் தெரியாம நாம இந்த வீட்டை விட்டு போறோம். நீயும் என் கூட வர. உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நான் செத்தா கூட நீ என்ன பார்க்க வரக்கூடாது. சத்தியமா சொல்லிட்டேன்.